இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று உங்களுடைய இறை சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 45 முதல் 57 முடிய உள்ள இறைவசனங்கள். இந்நற்செய்தியில் இயேசுவின் எதிரிகள் கூட அவரது தெய்வீக சக்தியை ஒப்புக்கொள்கிறார்கள். இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்துவதும் அற்புதங்கள் செய்வதும் மத தலைவர்களுக்கும் மற்றும் பரிசேயர்களின் உள்ளத்தில் ஒரு முள்ளாக குத்திக்கொண்டே இருந்தது. இயேசுவை பற்றிய உண்மையை அவர்கள் எதிர்கொண்ட போது விசுவாசத்தில் அவருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக தங்கள் சொந்த அதிகாரத்தையும் சமூக அந்தஸ்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இயேசுவை நிராகரிக்கிறார்கள். இயேசுவே மெசியா, உண்மை கடவுள் என்பதற்கான மிக அற்புதமான அற்புதத்தையும் தெளிவான அடையாளத்தையும் தொடர்ந்து அவர்கள் இயேசுவை கொல்ல திட்டமிடுகிறார்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் தான் தேர்ந்து கொண்ட மக்களை காக்கிறார் என்பதற்கான சான்றுகள் தெளிவாக இருக்கும் இடங்களில் பரிசேயர்கள் தங்கள் புகழையும் அதிகாரத்தையும் தக்க வைத்து கொள்வதற்காக ஆதாரங்களை தாண்டி இயேசுவை கொல்ல திட்டமிடுகிறார்கள். ஆனால் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், கடவுளின் மகனாகிய இயேசுவை அழிக்கும் அவர்களின் திட்டம் அனைத்தும் கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இயேசுவை கொல்வதன் மூலம் அவரது பணி வாழ்வையும் அவரையும் ஒழிக்கப் போகிறார்கள் என்று பரிசேயர்கள் நினைக்கும் இடத்தில் இயேசுவின் பணிவாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் உண்மையில் அவருக்கு உதவி செய்கிறார்கள். அதிகாரத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம் மத தலைவர்களை இயேசுவை நம்புவதிலிருந்தும் அவர் மீது நம்பிக்கை வைப்பதிலிருந்தும் எவ்வாறு தடுத்தது? மேலும் உலகை காப்பாற்றுவதற்காக முன்னரே தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் கயபாவின் கடின மனதுடைய திட்டத்தை பயன்படுத்தினார். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்ற இயேசுவின் நம்பிக்கையை வாழ்ந்து வாழ்வாக்குவோம்.